சென்னை திருவொற்றியூரில் சாலையில் சென்ற பெண்ணை மாடு முட்டி இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் கிராம பகுதியில் உள்ள அம்சா தோட்டத்தை மதுமதி என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள உறவினரை காண சென்றுள்ளார். சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த அவரை அவ்வழியே வந்த எருமை மாடு முட்டி தூக்கி வீசியுள்ளது. மதுமதியை காப்பாற்ற சென்ற சந்திரசேகர் என்பவரையும் மாடு தாக்கியுள்ளது. தலை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த மதுமதிக்கு 20 தையல்கள் போடப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெண்ணை தாக்கிய எருமை மாட்டை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து பெரம்பூரில் உள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் மாட்டின் உரிமையாளர் யார் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரித்து வருகின்றனர். மாடு வந்த வேகத்துக்கு கொம்புல முட்டி இழுத்துன்னு போய் அவர் பிடிச்சிருக்காங்க. இடம் ஐனிங்கா இருக்கிறாங்க, அவர் பிடிச்சிருக்காரு. பிடிச்ச உடனே பிடிச்சிட்டு அவராலே முடியாது, அவருக்கு இதாகிட்டு இங்கேருந்து இழுத்துன்னு அந்த லாஸ்ட்டுக்கு போய் எண்டில் கிளிப்பிக்குமே போட்டுச்சு. போட்ட உடனே அவள் போய் செவுத்துல சார்ந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கள் பேரன் ஓடியாந்து அம்மா வெளியே உட்காந்துங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன மயக்கம் உட்காந்துக்குதுன்னு வேகமாக பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாத கிழிச்சு அப்படியே இருக்குது. அவள் அழுதுன்னு தலை ஒரு வேசமா நான் கிட்ட என்னான்னு பார்த்தா தொடை எடுத்துச்சு. உடனே நம்ம சுமன் பாபுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜா கடை எட்டுன்னு போனோம். அங்கே போனால் உடனே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து எடுத்துட்டு இங்கே கார்த்திகை ஆஸ்பத்திரி சேர்த்தோம். ஒரு லேடி ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்குள்ள ஒரு மாடு ஒன்று முட்டி அவங்கள தரன்னு காலு மேலேயும் தலை கீழையும் பாடியும் தேய்ச்சிக்கினே ஒரு 200 மீட்டர் அம்மா தொழில் போயிட்டு இருந்துச்சு சார். நான் பார்த்துட்டு காப்பாற்றலான்ட்டு போனேன். அவங்களுடைய தலை வண்டிலையும் காலையும் அடிச்சுன்னு போயிருந்தது. நான் போயிட்டு காப்பாற்றலான்ட்டு போகக்குள்ள அவங்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொம்பில் இருந்தது. அதை ரிலீவ் பண்ணி விட்ட பிறகு எண்ணெய் தூக்கி அடிச்சிருது. எண்ணெய் தூக்கி அடித்த உடனே மறுபடியும் ஏந்து அந்த மாட்டை பிடிச்சி நான் மரத்தில் கட்டிட்டு என்னால் முடியல, நான் சுகம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன் சார். அந்த லேடியை பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. அவங்க தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கை போகிற அளவுக்கு சந்து இருக்குது சார். தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் முனிசிபாலிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க மாட்டை பிடிச்சும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார்.